சைபர் ஜெயாவில் கொலை செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவியின் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி சந்தேக நபர் பணத்தை வெளியே எடுத்ததற்கான ஆதாரங்களை கண்டறிந்துள்ளதாக சப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி நோர் இசாம் பஹமன் கூறினார். முதற்கட்ட விசாரணையில் தலையில் கடுமையாக தாக்கப்பட்டதே மாணவியின் மரணத்திற்கான காரணம் என காவல்துறை கூறியது. தொடர் விசாரணையில் அடிப்படையில் மாணவியின் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி கோலாலம்பூரில் சுமார் 5 முதல் 6 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏசிபி நோர் இசாம் பஹமன் கூறினார். சந்தேக நபரான ஆடவர் மாணவி கொலை செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவரது வங்கி அட்டையை பயன்படுத்தி பணம் எடுக்க தொடங்கியுள்ளார். தற்போது சந்தேக நபரின் அடையாளத்தை கண்டறிந்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடிக்க விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் 20 வயது மாணவி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை அவரது விடுதி அறையில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். தலையில் கடுமையாக தாக்கப்பட்டதே மரணத்திற்கான காரணம் என காவல்துறை கூறியது குறிப்பிடத்தக்கது.